தங்க நகை வியாபாரிகள் சங்கத்தைச் சேர்ந்த ஜெயந்திலால் கிலானி அவர்கள் நம்மோடு இருக்கார். அவரிடம் கேட்கலாம். ஐயா, சொல்லுங்க, தற்பொழுது மத்திய நிதி அமைச்சகத்தின் இந்த நடவடிக்கை குறித்ததான உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே இந்த சட்டம் அமலில் தான் உள்ளது. அதாவது இது அவங்க தீவிரமா கடைபிடிக்கவில்லை. ஒரு திருமணமான பெண்கள் 600 கிராம் வரை ஒரு தங்க நகைகளை வைத்துக் கொள்ளலாம். அந்த நகைகள் கணக்கில் இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. அது எதை பறிமுதல் செய்வதோ எதுவும் செய்ய முடியாது. இது ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது. அதை 600 கிராம்ங்கிறது 500 கிராமா மாத்திருக்காங்க, 100 கிராம் குறைச்சிருக்காங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த சட்டத்தை கடுமையாக நடவடிக்கையில் எடுப்போம், அதாவது நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. புதிய சட்டம் அல்லவே அல்ல, ஏற்கனவே வருமான வரித்துறை சட்டத்தில் உள்ள ஒரு செயல் தான் இது. இதை அவங்க தீவிரமா நடைமுறைப்படுத்தும் சொல்லிருக்காங்க. மற்றபடி இதற்கு பயப்பட வேண்டிய அவசியமே எதுவுமே இல்லை. காரணம் என்னன்னா, சாதாரண பெண் வச்சிருக்கா, அது ஒரு அளவான ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு உள்ள ஒரு நகை தான். அதனால எந்த பீதியும் இதுல ஏற்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஐயா, இந்த திட்டத்தால் மத்திய அரசுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது? இதன் மூலமாக கருப்பு பணத்தை ஒழிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இது இருக்கும். காரணம் என்னன்னா, அதிகப்படியான ஒரு பணம் கருப்பு பணம் நாங்க பணமா வச்சிருக்காங்க, நிலமா வச்சிருக்காங்க, அல்லது நகைகளாக தான் வச்சிருக்காங்கன்றது அவங்களுடைய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. அதன் காரணமாக இதை கட்டுப்படுத்தணும், கருப்பு பணத்தை தங்கமாக மாற்றுவது முழுவதுமாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பது மத்திய அரசுடைய திட்டம். அந்த திட்டத்தினுடைய ஒரு செயல்பாடு தான் இந்த சட்டத்தை தீவிரப்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு முடிவை அவங்க எடுத்திருக்காங்க. இது நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். காரணம் என்னன்னா, எந்த பிரச்சனையும் இல்லை. சாதாரண ஒரு பெண்கள் 500 கிராம்ன்றது ஒரு நல்ல அளவான ஒரு நகை தான். அதனால எந்த பிரச்சனையும் மக்களுக்கு பீதி அடைய வேண்டிய அவசியமே இதனால இல்லை. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி ஐயா.